டெய்லியும் ஏஐ அப்டேட் சர்ச் பண்ணுறது என்னோட ரொட்டீன். ஆனால் இன்னைக்கு அந்த வேலையை நான் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஏஐ ஏஜென்ட் பண்ண போகுது. இந்த வீடியோ முடியும் போதும் உங்ககிட்ட ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்கும். அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும், லேட்டஸ்ட் ஏஐ அப்டேட்ஸை கலெக்ட் பண்ணும், சம்மரைஸ் பண்ணும், டெலகிராமுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அனுப்பும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோமேஷனுக்கு ஹெர்மஸ் ஏஐ ஏஜென்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெர்மர் ஏஐ ஏஜென்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அஃபிஷியல் ஹெர்மர் வெப்சைட்டுக்கு போயிட்டு விண்டோஸ் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக், விண்டோஸ், லினக்ஸ் இருக்குது. இதில் விண்டோஸில் வந்து நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுமே இன்ஸ்டாலர் ஓப்பன் பண்ணி நார்மல் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் ஹேமஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சில பேக்கேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகவே எடுக்கும். ஸோ வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஏஐ ஏஜென்ட் பற்றி சொல்லணும்னா, நார்மலாக ஒரு ஏஐ சேட்பாட்டுக்கு கொஷின் கேட்டால் ஆன்சர் மட்டும் கொடுக்கும். ஆனால் ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை கம்ப்ளீட் பண்ண தேவையான ஸ்டெப்ஸை பிளான் பண்ணும், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும், டூல்ஸ் யூஸ் பண்ணும், ரிசல்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நமக்கு டெலிவர் பண்ணும். ஹேமஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஏஜென்ட். எக்ஸாம்பிளுக்கு லேட்டஸ்ட் ஏஐ நியூஸை சர்ச் பண்ணி டெலிகிராமுக்கு அனுப்புன்னு சொன்னால் ஹேமஸ் அதை வந்து சர்ச் பண்ணும், சம்மரைஸ் பண்ணும், ஷெட்யூல் பண்ணும், டெலகிராமுக்கும் அனுப்பும். இதுதான் ஏஐ ஏஜென்ட். பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சாட்ஜிபிடி கூட ஒரு கோட் கொடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மாடல் கூட கனெக்ட் ஆகி இன்டர்ஃபேஸ்க்குள்ளார லாகின் ஆகிடும். ஒரு நியூ செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து ஒரு நார்மல் சேட்பாட்டில் கொஷின் கேட்டால் ஆன்சர் கிடைக்குமோ சேம் லைக் இப்போ ஒரு நான் கொஷின் கேட்குறேன், அதோட ஆன்சர் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேமஸ் கிட்ட லாஸ்ட் 24 ஹவர்ஸில் டாப் ஏஐ அண்ட் டெவலப்பர் அப்டேட்ஸை சர்ச் பண்ணி ஒவ்வொரு அப்டேட்டையும் வந்து சம்மரைஸ் பண்ணி அது டெவலப்பருக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தா ஹேமஸ் வந்து தானாக இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணி மல்டிபிள் சோர்ஸை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு ஈஸியாக புரிகிற ஃபார்மேட்டில் வந்து ரிசல்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இப்படி ப்ராம்ப்ட் கொடுத்து நான் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு டெய்லி அப்டேட்ஸாக வந்து டெலகிராமுக்கு ரிசீவ் ஆகணும். ஸோ அதுக்கு ஆட்டோமேஷன் வந்து பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் மெசேஜிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுலலாம் கனெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லா ஆப்ஷனுமே வந்து ஷோ ஆகும். டெலகிராமோ, வாட்ஸ்அப், மெயில் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து நான் டெலகிராமில் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஹேமஸ் ஏஐ ஏஜென்ட்டை டெலகிராமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு பாட் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ பாட் ஃபாதரை யூஸ் பண்ணி ஒரு டெலகிராம் பாட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஒரு டெலகிராம் பாட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த பாட்டில் கிடைக்கிற டோக்கனை யூஸ் பண்ணி தான் வந்து கான்ஃபிக் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து /நியூ பாட்டன் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பாட் நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஏஐ நியூஸ் ஏஜென்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு வேலிடான யூசர் நேம் வந்து கொடுக்கணும். சில யூசர் நேம் வந்து இன்வேலிடாக இருக்கும். ஸோ கரெக்டான வேலிட் யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஏபிஐ டோக்கன் வந்து கிடைக்கும். அந்த டோக்கனை யூஸ் பண்ணி தான் கேட்வே ஸ்டார்ட் பண்ணி ஹேமஸோட டெலகிராமை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நான் நேம் கொடுத்தனுமே எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஏபிஐ டோக்கன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த டோக்கனை ஹேமஸ் அப்ளிகேஷனில் டெலகிராமில் பாட் டோக்கனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அலோட் டெலகிராம் யூசர் ஐடி கொடுக்கணும். இந்த யூசர் ஐடி எடுக்கிறதுக்கு நான் டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் யூசர் இன்ஃபோ பாட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் நம்மளோட யூசர் ஐடி கொடுக்கும். அந்த யூசர் ஐடியை காப்பி பண்ணிட்டு போய் அலோடு டெலகிராம் யூசர் ஐடியில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாட் டோக்கன் அண்ட் டெலகிராம் யூசர் ஐடியை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேஷனுக்கு எல்லாமே ரெடி. இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஒரு ஷெட்யூல்டு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து மெசேஜ் வந்து டெலகிராமுக்கு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். டெலகிராமுக்கு சென்ட் ஆக வேண்டிய மெசேஜை கொடுக்குறேன். இப்போ ரன் ஆகுது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் வந்து அந்த மெசேஜ் டெலகிராமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷோ ஆகுது. இப்போ டாஸ்க் வந்து ஷெட்யூல் பண்ணலாம். எவ்ரி மார்னிங் 8 o'clock வந்து எனக்கு ஏஐ அப்டேட்ஸ் வந்து டெலகிராமுக்கு வரணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து ஷெட்யூல் ஆகிடுச்சுன்னா அதை வந்து கானில் போயிட்டு நம்ம ஷெட்யூல் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மாறிட்டுருக்கு. ஏஐ யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏஐயை நமக்காக ஒர்க் பண்ண வச்சாதான் ரியல் ப்ராடக்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். டாடா, பாய்.